பாருங்க எனது அன்பு ரசிகர்களே, இங்க பாருங்க, இது பரலா தலை, பரலா மீன் தலை பாத்தீங்களா? இது 3 கிலோ பரலா மீன் தலை எடுத்திருக்கேன் நான். என் பொண்ணு சாமண்டி மலாய்க்கா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க மீன் குழம்பு, அதுவும் தலை போட்ட மீன் குழம்பு. 3 கிலோ பரலா மீனுக்கு 750 கிராம் வெங்காயம், 450 கிராம் தக்காளி, 150 கிராம் குழம்பு மிளகாய்த்தூள், 50 கிராம் வெறும் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் 18, பூண்டு உரிச்ச பூண்டு 100, இஞ்சி பூண்டு 200, கறிவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து, 2 மாங்காய், 1/4 கிலோ புளி. இப்போ பாருங்க, 1/4 கிலோ எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் 1/4 கிலோ, 1/4 கிலோ எண்ணெய் ஊத்துறேன் பாருங்க. வெந்தயத்தை அதுல போடுறோம். வெந்தயம் போட்ட உடனே நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வெந்தயம் போட்டா வெங்காயம் போட்டுருவாங்க. வெங்காயம் போடக்கூடாது, பச்சை மிளகாய் போடணும். வெந்தயம் போட்ட உடனே இதை பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போட்டாச்சு, முழு மிளகாய் போட்டால் வெடிக்கும். அதனால ஜாகிரதையா நீங்க கொஞ்சம் தரணும். ஓகே, போட்டுக்கணும். இப்போ இதில் போட்டுக்கணும். பூண்டு போட்டாச்சு, உரிச்ச பூண்டு, கொஞ்சம் பூண்டு மைய நசுக்கி போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போடுறேன். பாத்தீங்களா? 750 கிராம் வெங்காயம். இவ்வளவு. இதுல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மாதிரி சமயத்துல போட்டாதான் அது கரெக்ட். கல் உப்பு போடணும். எப்பயுமே அந்த பவுடர் உப்பு போடக்கூடாது. கல் உப்பு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் பாருங்க, பாத்தீங்களா? வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிட்ட உடனே தக்காளி போட, 450 கிராம் தக்காளி இப்போ போடுறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கிட்ட உடனே வெறும் மிளகாத்தூள் 50 கிராம், குழம்பு மிளகாத்தூள் 150 கிராம். பாருங்க, எல்லாம் மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்தவொடனே இப்போ புளி ஊற்றணும். சரியா? இப்போ பாருங்க, புளி போட்டாச்சு. புளி எவ்வளவு புளி போட்டாலும் நம்ம கொஞ்சம் தாராளமா தண்ணி வச்சா அது சுண்டி வர கரெக்டா இருக்கும். சரியா? இப்போ வெறும் தண்ணி ஊத்துறேன். குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க பாருங்க, மீன் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. கொதிக்கும் போது மாங்காய் போடணும். இப்ப பாருங்க, 2 மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மாங்காய் போட்டுடணும் அதுல. 2 மாங்காய். இப்ப குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருந்தா மீன் போடலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொதி வைக்கலாம். பார்க்கலாமா? பாருங்க, மீன் போட்டாச்சு. பாத்திரம் பத்தலைன்னா கரெக்டா ஜாகிரதையா பண்ணணும், இல்லைன்னா கீழெல்லாம் வந்துடும். இப்போ மூடி போட்டுக்கலாம். இத பாருங்க, கொத்தமல்லி போட்டு குழம்ப இறக்க வேண்டியதுதான். பாருங்க, கொத்தமல்லி எவ்வளவு போடுறோமோ அவ்வளவும் மீன் குழம்பு நல்லா இருக்கும். 1 கட்டு கொத்தமல்லி அப்படியே போடணும். அப்படியே போட்டா இவ்வளவு மீனுக்கு, 3 கிலோ மீனுக்கு 1 கட்டு கொத்தமல்லி குழம்பு அவ்வளவு நல்லா இருக்கும். சரி, இங்க பாருங்க, சாமண்டி மலாய்க்கா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவத்தூர்ல இருக்காங்க. கல்கத்தா காளி வணங்குறவங்க
அவங்க பார்க்காத 5 ஸ்டார் ஹோட்டலே இல்லை, அவங்க சாப்பிடாத சமையலும் இல்லை. அப்படியாப்பட்டவங்க ஜியப்பா எனக்கு மீன் குழம்பு வேணும்னு கேட்டாங்க. சாமுண்டி மலாய்க்கா என் பொண்ணு, அது அவங்களுக்காக இந்த மீன் குழம்பு. பார்த்தீங்களா மீன் குழம்பு எப்படின்ட்டு? காளிக்காக சமைச்சது மலாய்க்கா, சாமுண்டி காளிக்காக சமைச்ச மீன் குழம்பு. மீன் குழம்பு ஆயிடுத்து. அடுத்து சாப்பாடு. ரொம்ப நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அதில் பெரிய நன்றி இந்த வீடியோ எடுக்கிற எங்கள் சுபா தங்கத்துக்கு என் பொண்ணான நன்றி. சரியா? என் தங்கத்துக்காக செய்த மீன் குழம்பு, என் தங்க பொண்ணு மலாய்க்காக்காக செய்த மீன் குழம்பு. உங்களுக்கும் வேணும்னா நிச்சயமா நான் ஃபோன் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணுங்க, உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க. ஆனால் சென்னையில் இருந்தால் உடனே கிடைக்கும், நீங்கள் வெளியூரில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், மன்னிக்கவும். சரியா? பார்த்தீங்களா எங்கள் மீன் குழம்பு? இப்போ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சாப்பாடு. சாமுண்டி மலாய்க்கா எங்கள் அம்மா காளிக்காக சாப்பாடும் ரெடி, மீன் குழம்பு ரெடி, சாப்பாடு ரெடி. எப்பயுமே மீன் குழம்பு வச்சா நீங்களும் இந்த மாதிரி வைங்க, பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. மீன் குழம்புனா இப்படி இருக்கணும், தெரியுதுங்களா? இப்படி வச்சிங்கன்னா ஆம்பியாங்கிட்ட சண்டை வந்தா கூட உடனே சமாதானம் ஆயிடுவீங்க. பார்க்கறதுக்கு கலரா இருக்கிறது முக்கியம் இல்லை, சாப்பிட்றதுக்கு ருசியா இருக்கணும். சரியா? பாருங்க எப்படி இருக்கு மீன் குழம்புன்னு. சாமுண்டி மலாய்க்காக பண்ண மீன் குழம்பு, பரலா தலை மீன் குழம்பு. நீங்களும் இதை வச்சு பாருங்க. சாப்பிட்டுங்க அத்தனை பேரும் கைய நக்கணும். சரியா? கைய சாப்பாடு ஆயிடுத்து. பாத்தீங்களா சாப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னு? ஓகே, சாப்பாடு ஆயிடுச்சு, மீன் குழம்பு ஆயிடுச்சு. சரியா? நான் இதை சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த ஃபீட்பேக் மொத்தம் சொல்லுமான்னு சொன்னாரு. கண்டிப்பாப்பா உங்களுக்காக. ஆசம், ரொம்ப நல்லா இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குப்பா. வெரி நைஸ்.